தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் முருகனை பற்றிய பெருமைகளை விளக்கக்கூடிய சிற்றிலக்கிய பகுதி பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் நேற்றைய பதிவிலையும் இன்றைய பதிவிலையும் கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய பகுதியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதில் பகுதி ஒரு பகுதி மட்டும் பார்த்துருக்கோம். அதில் உங்களுக்கு 8 செயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் 9ஆவதுலேருந்து 18 செயல் வரைக்கும் இந்த பதிவில் பார்ப்போம். வட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிச்சென்று ஒளிவேன் தட்டூடு அறவேல் சைல தெரியும் நிட்டூறு நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரீர் களபத்து தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் மார்ப வளாரி தளாரி என்னும் சூர்மாமடிய தொடு வேலனே கூகா என வெண்கிளை கூடி அல போகா வகை மெய்ப்பொருள் பேசியாவா நாகாச்சலம் வேலவா நாலு கவி தியாக சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அறவென்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவென்று அருவென்று உளதென்று இளதென்று இருளென்று ஒளியென்று என நின்றதுவே. அடுத்து 14வது செயல். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. அவாங்கிறது பேராசை. முருகன் குமரன் குகனென்று பொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குருப்பும் அவனன் குணபஞ்சரனே பேராசை என்னும் பிணியிற் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழலு தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தனால் பூமேல் மயல் போய் அறமென் புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா வகனாக வயபயா வமரா பதி காவல சூர பயங்கரனே என்று சொல்லக்கூடிய பகுதி. 18 செயல் பகுதிகள் இந்த பகுதியில் பார்த்துருக்கோம். இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும். படங்களை பாருங்கள். முருகன் அருளை பெற்று நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துக்கள்.